உக்ரைன் ரஷ்யாவோட போர், இந்தியா பாகிஸ்தானோட போர், இஸ்ரேல் பாலஸ்தீனோட போர், இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானோட போர். தொடரும் போர்கள், கொலைக்களங்களாக மாறும் நாடுகள், அவதியுறும் மக்கள். மூன்றாம் உலகப் போர் வருமா இல்லையா? ஆசிய நாட்டு மக்கள் மற்றும் மூன்றாம் உலக நாடுகள் எப்படி தயாராக வேண்டும், அதை இந்த வீடியோல பார்க்கலாம். 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல வேர்ல்டு வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயுதங்களை கீழே போட்டுட்டு இனிமேல் போர் வேணாம், டிப்ளோமசி தான் முக்கியம்னு பேனாவை கையில் எடுத்த இந்த மனித குலம் அடுத்த கால் நூற்றாண்டு கடக்கும் முதலே கீழே போட்ட ஆயுதத்தை மறுபடியும் கையில் எடுத்திருக்கு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் உண்டது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா நேத்தையில இருந்து அமெரிக்காவும் அதுக்குள்ள வந்துடுச்சு. இதுக்கு மேலேயும் இது சின்ன விஷயம் இல்லை, ரொம்பவே அவதானமா பார்க்க வேண்டிய ஒரு யுத்தமா இது மாறி இருக்கு. ஈரான் இப்போ அமெரிக்கா மீதும் தன்னுடைய போரை பிரகடனப்படுத்திட்டு, என்னதான் பல வருஷமா ஈரான் அணு ஆயுதங்களை செய்துன்னு இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றஞ்சாட்டினாலும் இப்ப வரைக்கும் அது அணு ஆயுதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுதே தவிர உண்மையிலேயே அணு ஆயுதம் இருக்குதுன்றதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஒருவேளை ஈரான் கிட்ட ஆல்ரெடி அணு ஆயுதம் செஞ்சு தயார் நிலையிலையும் கூட இருக்கலாம், சில வேளை இல்லாமலேயும் போகலாம். ஆனா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இப்ப சொல்ற முக்கியமான காரணம், ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குது, அது உருவாக்க கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்க அதை தாக்குறோம்னு தான் நாங்க சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஈரான் கிட்ட ஆல்ரெடி அணு ஆயுதம் இருக்கான்றது அது ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிலையில ஈரானுக்கு சப்போர்ட்டா ஏமனும் சேர்ந்திருக்குது. மத்திய கிழக்கு நாடுகள்லயே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நாடு ஈரான் தாங்க. ஈரானுக்கு மத்திய கிழக்கில் இருக்கிற நிறைய நாடுகள் நண்பர்கள், இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கில் இருக்கிற நிறைய நாடுகள் எதிரிகள். இந்த நிலையில ஏமனோட சப்போர்ட் இருக்கிறதால ஈரானுக்கு ஏமன் இன்னையில இருந்து ரெட் சீயை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மத்திய கிழக்குல இருந்து க்ரூட் ஆயில் வெளி உலகங்களுக்கு சப்ளை ஆகிறது ரெண்டு பாத்வே இருக்குங்க. ஒண்ணு செங்கடல் பாத்வே, அதாவது ரெட் சி பாத்வே. மற்ற பாதை வழி அரபிக்குடா பாத்வே, அரபிக் கல்ஃப்னு சொல்லுவாங்க. இதுல செங்கடல் என்றது ஏமன் கட்டுப்பாட்டுல இருக்குது. உலகத்துக்கான மொத்த பெட்ரோலிய தேவையில மொத்தம் 40% இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து வருதுங்க. அதுல 15% செங்கடலாலையும் 25% அரபிக் கல்ஃபாலையும் வருதுங்க. இந்த செங்கடலை ஏமன் கண்ட்ரோல் வச்சுக்கிறதால ஏமன் செங்கடலை பிளாக் பண்ணிடுச்சு. அப்படின்னா உலக மொத்த கூடாயில் சப்ளைல 15% நின்றுடுச்சு. அப்படின்னா இனிமேல் பெட்ரோல் விலை மூன்றாம் உலக நாடுகள்ல ரொம்ப வேகமா அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது பெட்ரோல் எல்லாம் இப்ப இருக்கிற விலையிலிருந்து ஆக குறைஞ்சது 50% அதிகரிக்கும். ஆனா இந்த அரபிக் குடாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது ஈரானுங்க. இந்த ஈரான் மட்டும் அரபிக் குடாவை க்ளோஸ் பண்ணிடுச்சுன்னா உலகத்தினுடைய மொத்த சப்ளைல 40% க்ரூட் ஆயில் நிப்பாட்டப்படும். அப்படின்னா நீங்களே யோசிச்சு கொள்ளுங்க, இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு இந்த பெட்ரோல் விலை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஆனா கடைசியா அந்த தரவுகளின் அடிப்படையில செங்கடல் மட்டும்தான் இப்போதைக்கு மூடப்பட்டிருக்கு. அதாவது 15% சப்ளை இல்லை. அதனால இப்ப இருக்கிற விலையில இருந்து ஆக குறைஞ்சது 50% அதிகரிப்பு இருக்கும் விலை பெட்ரோல்களுக்கு. ஆனா அரபிக் குடா இன்னும் மூடப்படையில. அதுக்கு வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் ஈரான் அரபிக் குடாவை மூட போறன்னு மிரட்டினாலும், அதுக்கு வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் அரபிக் குடாவை மூட போறன்னு ஈரான் மிரட்டினாலும் அந்த அரபிக் குடாவை யூஸ் பண்றது வெறும் ஈரான் மட்டும் இல்ல, ஈரானுடைய நட்பு நாடுகள் நிறைய தங்களுடைய க்ரூட் ஆயில வெளி உலகங்களுக்கு மூன்றாம் நாடுகளுக்கு விற்பனை செய்யறதுக்காக, ஏற்றுமதி செய்யறதுக்காக இந்த பாதையை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரபிக் கல்ஃபால வர எக்ஸ்போர்ட்டா வச்சுதான் ஈரான் நாடும் மற்ற அதனுடைய நட்பு நாடுகளும் வளர்ந்து கொண்டிருக்குது. அதனால இந்த அரபிக் குடாவை மூடுறது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்லை. அது ஈரான் நாடு தன் மேலையும் தன்னுடைய நண்பர்கள் மேலையும் தாக்குதலை மேற்கொள்றதுக்கு சமனானது. அதனால இப்போதைக்கு நாங்க அரபிக் குடா மூடுவோம்னு பயப்பட தேவையில்லை. ஆனா இந்த போர் இப்படியே போயிட்டு இருந்தா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கி ஈரான போர் வழிமுறை கொண்டு வந்துடும். அப்படின்னா ஈரான் தனக்கு வேற எந்த வழியுமே இல்லைன்ற போது கடைசியா அது கை வைக்கிற இடம் அரபிக் குடாவா இருக்கும். அதை நாங்க எப்பவுமே ஞாபகத்துல வச்சிருக்கணும். மற்றும் பெட்ரோல் விலை கூடினா பெட்ரோலை நம்பித்தான் நம்ம ஊர்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் உருவாக்குறாங்க. ஸ்ரீலங்காவில் ஆல்மோஸ்ட் 30% எலக்ட்ரிசிட்டி இந்த ஆயில் சப்ளைல தான் வருது. க்ரூட் ஆயில் விலை கூடிடுச்சுன்னா நம்மளோட எலக்ட்ரிசிட்டியும் விலை கூடிடும். அதனால க்ரூட் ஆயில்ல வர தட்டுப்பாடு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில எனர்ஜி தட்டுப்பாடா மாற்றம் அடையும். அப்படின்னா கரண்ட் தட்டுப்பாடு. அதனால தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிகள் மாற்று எரிபொருளை நோக்கி, மாற்று மின்சக்தியை நோக்கி நகர்ற ஒரு முக்கியமான ஒரு நிலைமைக்கு உட்தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா சோலாருக்கான டிமாண்ட் இன்னும் அதிகரிக்குங்க. சோலாருக்கு இவங்க அரசாங்கம் தர பேமெண்ட் ரொம்ப அதிகரிக்கும். சோலார் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அசெட்டா இருக்கு இனி வருங்காலங்கள்ல. அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு நாட்டில் ஏற்படுற போர்களால ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் பொருட்களின் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரில பாதிக்கும். இதனால ஸ்டாக் மார்க்கெட் கிராஷிங், பொருட்களுக்கான தட்டுப்பாடு எல்லாம் ரொம்ப சாதாரணமாகவே வரும். அதனால மூன்றாம் உலக நாடுகளுக்கு இனிமேல் வேற வழியே இல்லைங்க. தன்னிறைவு பொருளாதாரத்தை நோக்கி எல்லா நாடுகளும் தள்ளப்படும். அதாவது வெளிநாட்டை நம்பி இருக்காம தங்க நாட்டிலேயே தங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் உற்பத்தியாகக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் எல்லா நாட்டுக்கும். உண்மை சொன்னா இந்த போர்ல ஈரானும் ஏமனும் மட்டும்தான் வந்திருக்குது. ஈரான் ஒரு முஸ்லீம் நாடுன்றதன் அடிப்படையில நிறைய மத்திய கிழக்குல இருக்கிற முஸ்லீம் நாடுகள் ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தான் கூட ஒரு கட்டத்துல ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணா அமெரிக்காவுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்தியா சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை வரும். அமெரிக்கா இந்தியா மேல பிரஷரை போட்டு இந்தியா பாகிஸ்தான் போரை இன்னும் பலமுறை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா ஏசியா கண்டத்துல ரொம்ப பெரிய பிரச்சனை வருங்க. அதாவது மூன்றாம் உலக நாடுகளுக்கு வெறும்
பெட்ரோலினாலேயோ எனர்ஜியாலேயோ அல்லது பொருட்களாலேயோ மட்டும்தான் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலதிகமாக நேரடியான போர் இழப்புகளையும் இந்த மூன்றாம் உலக நாடுகள் சந்திக்க வேண்டி ஏற்படும். அதனால இந்த போர் சம்பந்தமா பாகிஸ்தானோடதும் இந்தியாவோடது முடிவு ரொம்ப முக்கியங்க. அந்த 2 நாடும் எடுக்கிற முடிவு ஏசியா கண்டத்துடைய வரலாற்றையே மாற்றி அமைக்கும். அல்லது பாகிஸ்தானோ இந்தியாவோ இந்த போர்ல பங்கு பெறலைன்னா இந்த போர் வெறுமனே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த போர் எந்த இடத்துல போய் முடியும் என்றது, இது வெறுமனே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கிற போரா இருந்தா மூன்றாம் உலக நாடுகள் பயப்பட வேண்டியது எனர்ஜி சப்ளை, குரூட் ஆயில் மற்றும் பொருட்களுக்கான தட்டுப்பாடு நினைச்சு மட்டும்தான். ஆனா இதுக்குள்ள பாகிஸ்தானோ இந்தியாவோ உள்ள போயிட்டா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்குங்க. அப்படி போகாதுன்னு நம்புவோம். ஆகவே இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நாம என்ன சொல்லக்கூடியதுன்னா, பெட்ரோல் ஆயில் டெஃபினட்டா கூடுங்க. அதனால எனர்ஜி டிமாண்ட் ஒன்று வரப்போகுது. மூன்றாம் உலக நாடுல இருக்கிறவங்க எல்லாருமே மாற்று சக்தி முதலை நோக்கி தள்ளப்படுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொன்னது சோலார். அதை விட நிறைய வித்தியாசமான வழிமுறைகளும் இருக்கு, அதை நீங்களே கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. 2வது பொருட்களுக்கான தட்டுப்பாடு, அதனால விலை மாற்றங்கள். இனிமேல் என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.